இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களுக்கு ஹேர் க்ரோத்தே இல்லை, உங்கள் ஹேர் வந்து பயங்கரமாக கொட்டுதுன்னா கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ வாங்க இந்த ஹேர் பேக்கை எப்படி ரெடி பண்ணலாம் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வெந்தயத்தை வந்து ஒரு ஓவர் நைட் நான் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 செம்பருத்தி இலை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு வந்து கருவேப்பிலை வந்து நல்லா வாஷ் பண்ணி அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா, அந்த ஊற வச்சுருக்க வெந்தயத்தை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த 10 செம்பருத்தி இலையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கருவேப்பிலையும் அதிலேயே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வெந்தய தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த 3 இன்க்ரீடியன்ஸுமே சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதை வந்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜெல்லி மாரியே வரும். இப்போ இதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஆற விடுங்க. ஆற விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க அந்த ஹேர் பேக் இருக்குல்ல, அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹேர் பேக் எப்படி அப்ளை பண்ணனா, ஃபஸ்ட்டு எந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடியும் உங்கள் ஹேரில் வந்து ஆயில் இருக்கணும். ட்ரை ஹேரில் வந்து நீங்கள் எந்த ஒரு ஹேர் பேக்கும் அப்ளை பண்ணாதீங்க. இந்த ஹேர் பேக் வந்து உங்கள் ஸ்கேல்ப்பில் வந்து நல்லா அப்ளை பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து உங்கள் ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறது வந்து உங்கள் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. மைல்டான ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் ஹேர் பார்த்தாவே தெரியும், ரொம்பவே சாஃப்டாகவும் நல்லா ஷைனாகவும் இருக்கும். இந்த ஹேர் பேக்கை வீக்லி ஒன்ஸ்னே நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணியே வரும்போது உங்கள் ஹேர் ஃபாலை வந்து உடனே ஸ்டாப் பண்ணி உங்கள் ஹேர் க்ரோத்தை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். உங்கள் ஸ்கேல்ப்பில் டேண்ட்ரஃப் இருந்தால் டேண்ட்ரஃபை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் சாஃப்ட் அண்ட் ஷைனாகவும் வச்சுருக்கோம். உங்களுக்கு க்ரே ஹேர் வராமல் கண்ட்ரோல் பண்ணி உங்கள் ஹேரை வந்து நல்லா திக்காகவும் லாங்காகவும் வளர்த்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.